இந்தியா முழுக்க கல்வியின் நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறது கொடுத்த மத்திய இணையமைச்சர், கல்வி அமைச்சர், இணையமைச்சர் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க நாடாளுமன்றத்தில். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் 1,00,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும்தான் இருக்காங்களாம். அப்போ ஒரு ஆசிரியர் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற வகுப்புகளை கையாளுறது, அல்லது 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கிற 8 வகுப்புகளை கையாளுறதுங்கிறது எப்படி சாத்தியப்படும்? பல்வேறு பாடங்கள், தமிழ் இருக்கு, ஆங்கிலம் இருக்கு, கணக்கு இருக்கு, அறிவியல் இருக்கு, சமூக அறிவியல், இப்படி எல்லாத்தையும் ஒரே ஆசிரியர் கையாளுறதும் எப்படி சரியா இருக்க முடியும்? மாணவர்களின் எண்ணிக்கை குறைவுனால தான் நாங்கள் ஆசிரியர்களை குறைவாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் பொருத்தமாக இருக்கும்? அது தமிழ்நாட்டில் பார்த்தோம்னாக்க 3000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஓராசிரியர் தான் இருக்காங்களாம். அதாவது தமிழ்நாடு முழுக்க 26,000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்குது. அதில் 18,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 2 ஆசிரியருக்கு குறைவாக தான் இருக்காங்க. 2 ஆசிரியர் அல்லது அதற்கு குறைவாக. அப்படி பார்த்தோம்னா ஒரு 15,000 பள்ளிகளில் 2 ஆசிரியர் இருக்காங்க. 3000க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் ஒரு ஆசிரியர் மட்டும்தான் இருக்காங்க. அரசு உதவி பெறும் இந்த மாதிரியான பள்ளிகளில் இவ்வளோதான் ஆசிரியர் எண்ணிக்கை இருக்குது. இப்போது இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களின் நிலை என்னவா இருக்கும்? அப்போ இவர்களுக்கான கல்வி மறுக்கப்படுதுன்னு சொல்லணும். இவ்வளவு இதுக்கு யார் காரணம் அப்படின்னாக்க, ஏதோ மாணவர்கள் அட்மிஷன் இல்லை, சேர்க்கை நடைபெறல, அதனால தான் நாங்கள் ஆசிரியர்களை குறைவாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது எப்படி சரியான பதிலாக இருக்க முடியும்? இந்த கல்வியை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அரசு அதிலிருந்து தன்னுடைய வேலையை பின்வாங்கிக்கிட்டு செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் தனியாருக்கு தாரை வார்த்துட்டாங்க. இதை வணிகமாக்கிட்டாங்க. வணிகமாக்கிட்டு இன்னைக்கு அரசு பள்ளிகளில் சேர்க்கை இல்லை. ஆசிரியரை போட்டால் சேர்க்கை வரும். அரசு பள்ளிகள் தான் வேணும்னு எத்தனையோ பேர் சேர்க்குறாங்க. ஆனால் சேர்க்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க? 2 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. அப்போது எங்களுக்கு 5 ஆசிரியர்கள் போடணும் அப்படின்னாக்க அந்த பள்ளிக்கூடத்தோட ஸ்ட்ரென்த்து 200 தாண்டணும். 201 அல்லது 202ன்னு போனால் தான் நாங்கள் ஒரு தொடக்கப்பள்ளிக்கு ஒரு 5 ஆசிரியர்கள் போடுவோம் ஒவ்வொரு வகுப்புக்கும் அப்படின்னு. அப்போது ஒரு சிற்றூர், ஒரு 2 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்கு, ஒவ்வொரு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துக்கும் தொடக்கப்பள்ளி இருக்குது. அப்போ ஒவ்வொரு தொடக்கப்பள்ளியிலையும் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கை நடைபெறதுக்கான அந்த சாத்தியம் இருக்கா அப்படின்னாக்க சேர்க்கை குறைவாக தான் இருக்கும். ஆசிரியர்களை முதல்ல போடுங்க, அதுக்கப்புறம் மாணவர்கள் சேருவாங்க. மாணவர்கள் சேரல, அதனால நாங்கள் ஆசிரியர் போடலை அப்படிங்கிறது ஒரு அரசாங்கம் சொல்லக்கூடிய பதில் அல்ல. மக்களுக்காக நடைபெறக்கூடிய அரசு இது செய்யாது. இதுதான் தொடர்ச்சியாக நடந்திருக்கு இந்தியா முழுக்க. இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டில் இருந்த அரசாங்கங்களும் செஞ்சிருக்குது. இந்த அரசாவது இதை மாற்றி செய்யணும் அப்படிங்கிறது விருப்பமாக இருக்குது, மக்களுடைய விருப்பமாக இருக்குது.